நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமியை சரணமையப்பா. அச்சன் கோவில் பூர்ண புஷ்கலா ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் இருந்து தான் நான் பேசுகிறது. இது பரசுராம அவதார காலத்தில் பகவான் ஸ்ரீ பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண 5 கோவிலில் முக்கியமான ஒரு கோவில். இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விசேஷம், பரசுராம பகவான் ஹிமாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பஞ்சசிலா விக்கிரகம் தான் இங்கே பிரதிஷ்டா. இதே விக்கிரகம் தான் 5 கோவிலில் இருந்தது. ஆனால் மூல விக்கிரகம் உள்ள ஒரே கோவில் அச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம், பாம்பு கடி ஏற்று வர்ற பக்தர்கள் இங்கே எந்த டைமில் வந்து 18ஆம் படி தாண்டி ஒரு மணி வச்சுருக்கு, அந்த மணியை அடிச்சிட்டா உடனடியாக கோவில் திறந்து ஐயப்பர் கையில் இருக்கா எப்பவும் இந்த கையில் சந்தனமும் வச்சுருக்கும், அபிஷேக தீர்த்தமும் வச்சுருக்கும். இந்த நட திறந்த உடனடியாக அந்த பூஜாரி வந்து இந்த தீர்த்தம் உள்ளே சாப்பிட்றதுக்கும் சந்தனம் அந்த முருவில் பெரட்டதுக்கும் உள்ளே சாப்பிட்றதுக்கும் கொடுக்கும். அந்த பூஜாரி சொல்ல அளவுக்கு இங்கே இருந்துட்டால் கண்டிப்பாக அந்த வியாதி மாறி போகும். இந்த கால அளவிலே கூட இப்போ ஒரு 2 ദിവസத்துக்கு முன்னாடி கூட இப்படி ஆள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் முக்கியமான கோவில். எனக்கு பின்னாடி இருக்க இந்த தீர்த்த கிணறில் தான் அந்த தீர்த்தத்துக்கு தண்ணி இறக்கும். அதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி எடுக்க முடியும், அதுக்கு மட்டும்தான் எடுக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது கூட ஒரு விஷயம், இது மகரஜோதி காண இடத்துல இருந்து தங்கம் ஒரு வாள் ஒரு ஷெட்யூல் டிரைவுக்கிட்ட இந்த கோவிலுக்கு கொடுத்து விட்டுருக்கு. அது கதை எப்படி சொன்னால், இவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படியோ இந்த காட்டில் போய் இடம் தெரியாத அந்த கோவிலுக்குள்ளே போய் போனது. அப்போது ஐயப்பன் நேரடியாக வந்து ஒரு தங்க வாழை கையில் கொடுத்து அவருக்கு பசிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பட சோறு கூட கொடுத்தது. அந்த சோறை சாப்பிட்டு அவர் நேரடியாக இந்த கோவிலில் வந்து அந்த தங்க வாழை அவர் கையில் கொடுத்தது. அந்த தங்க வாழைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது இது வரைக்கும் எடை போட முடியவே இல்லை. என்ன சொன்னால், இப்போ எடை போட்டால் ஒரு 500 கிராம் இருந்துக்கிட்டால் அது 2வது எடை போடும்போது 550 வரலாம், 400 வரலாம். அது நாங்கள் இந்த திருவாரணம் எடுக்கக்கூட அளவுக்கு போகும்போது கூட அந்த வாழை எடை போட்டுக்கு இது வரைக்கும் அது எடை கரெக்டாக வரவே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கோவிலில் மட்டும் ஐயப்பன் பூர்ண புஷ்கலா சமேத தான் இருக்குது. பூர்ணா சொன்னால் அது அறிவின் பொருளாக பூர்ணாவும் சம்பத்தின் பொருளாக புஷ்கலாவும் இருக்குது. நிறையா கோடி ஐயப்ப பக்தர்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கதையெல்லாம் ஏன் குருநாதன் ஸ்ரீ ராமச்சந்திர அவர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த கோவிலுக்கு முக்கியமான உதவி செய்யறதுக்கு இப்போ கொஞ்சம் சாமிமார் முன்னாடியாக வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் இந்த கோவிலில் வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணது நம்ம மனுஷ ஜீவத்துக்கு ரொம்பமான ஒரு முக்கியமான இது. சாமியை சரணமையப்பா. சாமியே சபரிகிரி வாசனே கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடி தூக்கிக்கிட்டு துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடிய தூக்கிக்கிட்டு வந்தோம் ஐயா சபரி வந்தோம் ஐயா கட்டேந்தி சபரிக்கு வந்தோம் ஐயா. சாமி கிண்டக தோம் தோம் ஐயப்பன் கிண்டக தோம் தோம் சாமி கிண்டக தோம் தோம் ஐயப்பன் கிண்டக தோம் தோம்.
வந்தோம். இஞ்சி பார உடும்பார முக்குழியில் தீர்த்தமாடி புதுச்சேரி தாவளத்தில் தங்கி வந்திருக்கோம். கரிமலந்தோடு தொட்டு கரிமலை ஏற்றம் கண்டு ஆனை வட்டம் பாங்குடனே கடந்து வந்தோம். கரிமலந்தோடு தொட்டு கரிமலை ஏற்றம் கண்டு ஆனை வட்டம் பாங்குட கடந்து வந்தோம். நாங்க பம்பையிலே குளிச்சுதான பாவம் தீர்த்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலை